கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே குளிர்பானம் அருந்திய சிறுமி உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து சம்பந்தப்பட்ட குளிர்பான நிறுவனத்திற்கு தடை விதிக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நெய்வேலியை அடுத்த தெற்கு சேப்பலாநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த அஞ்சாப்லி என்பவர் பிரபல நிறுவனத்தின் குளிர்பானத்தை தனது 4 குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்துள்ளார். அதனை குடித்த குழந்தைகள் சிறிது நேரத்தில் ரத்த வாந்தி எடுத்து மயங்கி விழுந்தனர். கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட குழந்தைகளில் 9 வயது சிறுமி அபிராமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவர்களில் கவலைக்கிடமாக உள்ள 3 குழந்தைகளுக்கு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குளிர்பானம் விற்ற கடைக்காரர் நாகரத்தினம், விநியோகஸ்தர் பாபு ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனிடையே பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்க கோரி கடலூர் மருத்துவமனை அருகே உயிரிழந்த சிறுமியின் உறவினர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குழந்தையின் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியான பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என கடலூர் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. என் பிள்ளை தலைவலிக்குதுன்னு நான் பெப்சி தான் கொடுத்தேன். தலைவலிக்குன்னு சொல்லிச்சு. உடனே டாடாஸில் ஏற்றி சரவண்ட்டு வந்தாங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, அவங்க முடியாதுன்ட்டாங்க. ஜிஹெச்சிக்கு போயிட்டாங்க. ஜிஹெச்சிக்கு வந்தான். ஜிஹெச்சிலேருந்து இங்கே கல்லூர் ஜிஹெச்சிக்கு வந்தான். கல்லூர் ஜிஹெச்சுக்கு வந்து 10 மணி இருக்கும். 10-11 மணிக்கு நடு பொண்ணு ஏற்று போச்சு. எல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. எல்லா அதிகாரி எல்லாம் கலெக்டர்கிட்ட எல்லாம் வந்தாங்க. வந்து அவங்க எல்லாம் கேமரா எல்லாம் எடுத்து பார்த்துட்டு என் சின்ன நடு பொண்ணு ஏற்று போச்சு. நெய்வேலி அருகே சேப்பலாநத்தம் பகுதியில் குளிர்பானம் அருந்திய சிறுமி உயிரிழந்ததை அடுத்து மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறையினர் அப்பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் டாக்டர் ராஜா தலைமையில் 15 பேர் கொண்ட குழு பல இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் மதுராகுப்பம் 4 ரோட் பகுதியில் ஒரு கடையில் காலாவதியான குளிர்பான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதையடுத்து அந்த கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. குளிர்பானங்களில் கலப்படம் செய்து விற்பனையாகிறது என்ற தகவல் வெளியானதை அடுத்து நமது நேயர் ஒருவர் குளிர்பானம் ஒன்றை நமது அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார். பன்னாட்டு நிறுவனத்தின் தயாரிப்பான அந்த குளிர்பான பாட்டிலின் உள்ளே பேண்டைட் ஒன்று காணப்படுகிறது.